இப்போது நம்ம வந்துட்டு ஒரு பாம்பேயில் போயிட்டு ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு ரஜினி ஆப் ரஜினிகா கவுசே அப்படின்னும் போது தலைவன் தான். ஆமா, நான் போயிட்டு நம்ம வந்து சினிமாவில் இருக்கோம் அப்படின்னு சொன்னா சூப்பர் ஸ்டாரே அப்படி மொத்தம் வார்த்தை அவர் தான் அடையாளமே. ஆக்சுவலாக கொடி பறக்குதுன்னு ஒரு படம், அது டாப் மோஸ்ட், அது ஹேர் ஸ்டைலுக்காக பார்த்த படம். ஹேர் ஸ்டைலும் ஜர்க்கின் இருக்குல்ல, அது ரெண்டுத்துக்கு எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு அந்த படம் வந்தப்போ அந்த ஜர்க்கினை போட்டு சுத்தாதவங்களாம் யாருமே கிடையாது. அதில் வந்துட்டு என்ன ஸ்லீவ்லெஸ் போட்டு வருவார் தலைவர், ஒரு கருப்பு கலர் டிஷர்ட் ஒன்று ஸ்லீவ்லெஸ். அந்த டிஷர்ட்லாம் வந்து டிமாண்டாங்க, கிடைக்கல, தொங்கினாலே வாங்கிடுவானுங்க. அப்புறம் இந்த பேட்ச் ஒட்டி போடுவாருங்களா பேண்ட்டு, அந்த பேண்ட்டில் ஸ்டார்ஸ் இருக்கும், ஸ்டாராக இருக்கும், கிழிஞ்சதுக்குள்ளே ஒரு ப்ளூ கலர் பேண்ட்டுக்குள்ளே பிளாக் கலர் பேட்ச் இருக்கும். அந்த பேட்ச்லாம் அவர் அப்போவே அறிமுகப்படுத்துறாரு. தனியாக இல்லாமல் இண்டிவிஜுவலாக இல்லாமல் இங்கே இப்போ வந்திருக்கிறவங்க போகிறவங்க வரவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரஜினிசம் அப்படின்றது ஒன்று கலந்துருக்கும், ஒரு டிஎன்ஏ இருக்கும், ஒரு கண்டிப்பாக ஒரு படம் பார்த்து அது ரொம்ப உள்ளே போய் ஆழமாக. ஸோ அதனால் அது யாருனாலும் மறுக்கவே முடியாது. இப்படி ஒரு ஃபஸ்ட்டு தலைவர் இப்படி பார்ப்பார். Sunfeast Super Egg and Milk Biscuits presents Black Sheep's Superstar Salute. World record reviewed by RJ Vignesh. Title sponsor Sunfeast Super Egg and Milk Biscuits. Super combo, super tasty. Presented by Super Saravana Stores, Super Store of Shopping World. Milky Mist Premium Dairy Products மற்றும் Saram Group of Institutions. Powered by Skin Envy, Skincare Clinic. Experience world-class treatments at affordable price. Vijaya Optical House for the love of luxury மற்றும் SVS. டேஸ்டியான பலகாரங்களுக்கு SVS மாவு வகைகள். எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்னர் Chroma, Tata Enterprise. பிரியாணி பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி. பெவரேஜ் பார்ட்னர் Coca-Cola. வென்யூ பார்ட்னர் ஆம்பா ஸ்கை ஒன். இல்லை, இப்போ அவர் சொல்லும்போது தான் எனக்கு அந்த அவர் தலைவரே சொன்ன விஷயம் நேரத்தில் இருந்துச்சு. என்னன்னா, அவர் ஒரு தடவை ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் கூட ஒரு சீன் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் ஒரு தப்பு பண்ணிட்டாராம். அதுக்கு வந்துட்டு அவங்க கிட்ட ஒரு சாரி கேட்டாராம், சரிங்க ஒரு டேக் போயிடலாம் அப்படின்னு. அதுக்கு அந்த சைடில் இருக்கிறவங்க நீங்களாம் சாரி கேட்கலாமாங்க, கேட்குற இடத்துல அங்கே இருக்கிறீங்கன்னு. ஏன்னா இப்போ நம்மளுக்கு தலைவரை பற்றி பேசுகிறோம், சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி பேசுகிறோம், பெருமையாக இருக்குது. நம்மளுக்கு எப்போவுமே வெளியூர்காரங்களை நம்ம பற்றி பேசும்போது ஒரு பெருமை, இன்னும் கர்வமாக இருக்கும், பாடுறா அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவே இன்றைக்கி இந்தியா அளவில் உலக அளவில் கொண்டு போனது அப்படின்னா அவர் சூப்பர் ஸ்டார் தான். இப்போது நம்ம வந்துட்டு ஒரு பாம்பேயில் போயிட்டு ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு ரஜினி ஆப் ரஜினிகா கவுசே அப்படின்னும் போது தலைவன் தான். ஆமா, நான் போயிட்டு நம்ம வந்து சினிமாவில் இருக்கோம் அப்படின்னு சொன்னா சூப்பர் ஸ்டாரே அப்படி மொத்தம் வார்த்தை அவர் தான் அடையாளமே. ஆக்சுவலாக பார்த்தா நம்ம ஊர்ல இருந்து நம்மளை போய் இன்னைக்கு மாஸ் ஆக்கி இருக்கிறாரு, தமிழ் சினிமா மாஸ் ஆக்கி இருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த பேன் இண்டியன்லாம் பேசுகிறோம், அன்னைக்கே தலைவன் அதெல்லாம் பார்த்தவர், வேர்ல்டை பார்த்தவர். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ ஜப்பான்லேருந்துல வராங்க, காசி தேட்டரில் போய் பார்த்தா நம்ம ஆட்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறது காட்டிலும் ஜாப்பனீஸ் கூட்டமும் இன்னைக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு 10 பேர் அப்படியே சூப்பர் ஸ்டாரோடைய டிஷர்ட்லாம் போட்டு வந்துட்டு அந்த ஜப்பானில் இந்த மாதிரி நாங்கள் இந்த படத்தை இங்கே தான் வந்து பார்ப்போன்ற மாதிரிலாம் வராங்கல்ல. இது யாருக்கு வருவா? எந்த நாட்டிலேருந்து இது வரைக்கும் எந்த ஹீரோக்கு இப்படி வந்து நம்ம பார்த்துட்டு வரோம்? சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான். அந்த முத்து படத்துலேருந்து அந்த ஜப்பானில் இருக்கிறவங்கள அவர் கம்ப்ளீட்டாக பிடிச்சிட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இவர் ஓகேடா, நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்கிற டைமில் நம்மளும் இருந்தோம், அவருடைய படங்களை பார்த்து வளர்ந்துருக்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது FDFSன்ற வேர்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு இவருடைய இதில் இருந்தால் வந்து என் லைஃப்பில் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு டைம், ஃபஸ்ட்டு டே, ஃபஸ்ட் ஷோ அப்படின்றதெல்லாம் பார்க்கணுன்றது. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்க மெமரிஸ் பேசிகிட்டே போகலாம். சூப்பர். தலைவரோட ஒரு 3 படங்கள் அதை வந்து நீங்கள் நான் இதை அப்படியே சேவ் பண்ணி வச்சு N டைம்ஸ் கூட பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுற 3 படங்கள், டாப் 3 படங்கள். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட். ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேயே வந்துட்டு அந்த டெக்கு இருக்குல்ல, அந்த டெக்கில் வந்து 2 கேசட்டை தேய்ச்சே போட்டிருக்கோம் நானும் என்னோட அக்காவும். சின்ன குரு சிஷ்யன்னு ஒரு படம். ஓகே, விழுந்து சிரிப்போம். முதல் டைம் பார்த்த மாதிரி சிரிப்போம், ஒரு 100 டைம் பார்த்துருப்போம். அந்த டெக்கோட கேசட் வந்து தேஞ்சி எங்கள் அப்பா வந்து தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு. மறுபடியும் நாங்கள் அது இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கேசட் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தார். அந்த அளவுக்கு பார்த்து விடும். ராஜா சின்ன ரோஜா நிறைய இருக்கு, ராஜாதி ராஜா. இது 3துலையுமே தலைவன் செம்ம அழகாக இருப்பாப்புல. அந்த ஹேர் ஸ்டைல் இருக்குல்ல, அதில் பீக்கில் இருக்கும். கொடி பறக்குதுன்னு ஒரு படம், அது டாப் மோஸ்ட், அது ஹேர் ஸ்டைலுக்காக பார்த்த படம். ஹேர் ஸ்டைலும் ஜர்க்கின் இருக்குல்ல, அது ரெண்டுத்துக்கு எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு அந்த படம் வந்தப்போ அந்த ஜர்க்கினை போட்டு சுத்தாதவங்களாம் யாருமே கிடையாது. அதில் வந்துட்டு என்ன ஸ்லீவ்லெஸ் போட்டு வருவார் தலைவன், ஒரு கருப்பு கலர் டிஷர்ட் ஒன்று ஸ்லீவ்லெஸ். அந்த டிஷர்ட்லாம் வந்து டிமாண்டாங்க, கிடைக்கல, தொங்கினாலே வாங்கிடுவானுங்க. அதுக்கு முன்னாடி போனால் நம்ம வந்துட்டு அதெல்லாம் வேற ஒரு இது. அது வந்து எப்படின்னா ஜானி, முள்ளு மலரும், இதெல்லாம் வந்து தலைவருடைய அந்த 6லிருந்து 60 வரை, அதுதான் வந்து எவர் டைம். அந்த படம் வந்து எப்படின்னா, நீங்கள் பார்க்காத ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு மகா நடிகரை நீங்கள் பார்க்கணுன்னா அங்கே போயிடுங்க. 6லிருந்து 60 வரை, ஜானி, முள்ளு மலர், இது 3த்தையும் பார்த்தீங்கன்னா நடிப்புனா என்ன,
எங்கேருந்து நம்ம வரணும், அதுக்கப்புறம் நீ ஒரு கமர்ஷியலாக ஒரு ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீ என்னவாகணும், அதுக்கப்புறம் வாங்க ராஜா சின்ன ரோஜா பாருங்கள், குரு சிஷ்யன் பாருங்கள், ராஜாதி ராஜா பாருங்கள், இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஓகே ஒரு நடிகன் இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி வரணுமான்றதை நம்ம கற்றுக்கலாம். ஸோ 3 படத்தில் நம்ம அடக்கவே முடியாது, நிறைய இருக்கு அந்த மாதிரி. இல்லை அதான் இவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு நம்ம சில ஹீரோ படங்களை வந்துட்டு சில படத்தை விட்டுருப்போம். எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் படம் மட்டும்தான் நம்ம யாருமே எந்த படத்தையும் விட்டுருக்க மாட்டோம். எல்லா படத்தையும் எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். பார்க்காத படமே இருக்காது. அவருடைய இத்தனை லிஸ்ட்டில் படம் இருக்கா அப்படின்னா அந்த அத்தனை படத்தையும் நம்ம பார்த்து வச்சுருப்போம். அதில் இவர் சொல்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன அப்படின்னா, எனக்கு மன்னன் ரொம்ப பிடிக்கும். மன்னனில் எது ரொம்ப பிடிக்கும்னா, அவர் வந்துட்டு நம்ம சாதாரணமாக அவர் ஒரு தொழிலாளியாக அவர் ஒரு காமிச்சிக்குவார். நான் வந்துட்டு பம்பாயில் பெரிய மெக்கானிக்காக இருந்தேன் அப்படின்னு சொல்லி வேட்டி சட்டையிலலாம் போயிட்டு ஒரு சீன் வரும்போது டக்குன்னு விஜயசாந்தி மேடம் முன்னாடி இங்கிலீஷில் பேசுவார் வந்து, ஏ பேபி அப்படின்ற ஒய்ஃபோடி கூப்பிட்டு போவார். அதெல்லாம் தேட்டரில் அந்த இப்போ சொல்கிறேன் என்னென்னா, அந்த பிளேசர்னு ஒன்று இருக்குல்ல, இந்த கோட் சூட்டு செட்டாகிற ஒரே ஹீரோ யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தான். இன்ன வரைக்கும் அந்த அவரோட கால் நல்லா ஒல்லியாக லீனாக இருக்கும், அதில் ஒரு வளைவு ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா? படைப்பால் இப்படி பண்ணும்போது கூட அந்த ஒரு வளைவு தெரியும். அதே மாதிரி அண்ணனோட பாட்டில் கூட அவர் இந்த காலை வச்சுட்டு இப்படி ஒரு ஸ்டெப் ஒன்று போடுவார். அதில் அந்த நான் அது ரொம்ப நோட் பண்ணுவேன். அந்த ஒரு சரிஷ்மா அந்த ஒரு இது அப்படின்றதுலாம் செம்மையாக இருக்கும். ஸோ மன்னன் படம் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரெட்டு. டக்குன்னு மாசா காட்டுற அந்த சீன்லாம் நம்மளுக்கு கூஸ் பம்ஸ் வரும். ரெண்டாவது சில பேர்லாம் வந்துட்டு இப்போ உள்ள படங்களை பார்த்துட்டு, இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்துட்டு இப்போ உள்ள சில படங்களை பார்த்துட்டு அந்த ஃபேனாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ உலகநாயகனுடைய ஃபேன்ஸாக இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்லாம் விக்ரம் படம் பார்த்த ஃபேன்ஸாக இருப்பாங்க. அவருடைய அதுக்கு முன்னாடி உள்ள படங்கள் பார்த்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் எங்கள் அப்பா அவருடைய சொன்னார், நீ சும்மா இந்த பாஷா பார்க்குற, இந்த முத்து பார்க்குற, அண்ணாமலையெல்லாம் பார்க்குற, ஓகே நீ இந்த 6லேருந்து 60 வரையெல்லாம் பார்த்துருக்கிறியா அப்படின்னும் போது தான் பார்க்க ஆரம்பித்தா நீங்கள் சொன்ன மாதிரி அது என்டையர்லி வேறு ஒரு சூப்பர் ஸ்டார். லைஃப்பில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு அனுபவத்துள்ள ஒரு மனுஷன் இருக்கிறாப்புல அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்துட்டு. ஸோ 6லேருந்து 60 வரை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இன்றைக்கும் அதை பார்த்தா அதில் ஒன்று மெதுவாக அந்த விஷயத்தை அவர் பண்ணியிருப்பார். அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு மன்னன், அப்புறமா முத்து. என்னுடைய முத்து ஆல் டைம் ஃபேவரெட்டு. அல்ல இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு ஜாலியான ஒரு மூடில் இருக்கணும், அல்ல அப்படின்ற மாதிரி அந்த க்யூட்டான ரஜினி. அப்புறம் அந்த ஒரு துண்டு தான், நீ யோசிச்சு பாரு, ஒரு துண்டை வச்சு மாஸ் பண்ண முடியுமான்னா யார் பண்ணுவா? அந்த துண்டை இப்படி போட்டு இப்படி எடுப்பார், அதுக்கு ஒரு மியூசிக்கில் ஒரு எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு அது ஒரு மாசாக இருக்கும். அதனால் இந்த 3ன்னு கிடையாது, அவர் படம் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய இருக்குது. அருணாச்சலம் போகலாம், பாஷா போகலாம், ஆட்டோக்காரன் பாட்டெல்லாம் நம்ம சொல்லுவாங்க. இந்த சிவாஜியில் காயினை சுண்டி விட்டு ஹேர் ஸ்டைல்லே ஒரு சீனை காட்டுவாங்க. இப்படி இருந்தால் சிவாஜி இது பூப்பாதை, இப்படி இருந்தால் அந்த சிங்கப்பாதைன்னு அந்த ஹேர் மாறும் தெரியுமா? ஆஹா வெறி ஏறுது அப்படின்ற மாதிரி. அந்த படத்துல நம்ம எடுத்துட்டாலே ஒரு சூப்பர் ஸ்டார் மொட்டை அடிச்சுட்டு வந்தால் கிளாப்ஸ் விழுது பார்த்தீங்களா? அது ஐயோ, இது வரைக்கும் நம்ம ஒரு மணி நேரம் ஒரு சூப்பர் ஸ்டார் பார்த்துட்டே இருந்தோம், அந்த முடியெல்லாம் கூறிவிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா மொட்டை அடிச்சுட்டு அதே சூப்பர் ஸ்டார் வராரு, ஒரு வில்லன் மாதிரி தான் வராரு, அவருக்கு விழுந்தது பாருங்க தேட்டரில் கிளாப்ஸ். அது ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் மட்டும் தான் நடக்கும். முடி இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் தான், முடி இல்லாட்டியும் சூப்பர் ஸ்டார் வந்து நின்னாலே போதும், அவர் சூப்பர் ஸ்டார் தான். எங்களுக்கு அது அவரோட ப்ரெசன்ஸ் தான் முக்கியம். இங்கே அதை அவர் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காருல, அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து வெறும் ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான ஒரு நடிகராக பார்த்துட்டே இருக்காங்களே. அவங்க எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு யாருன்னு தெரியணும் அப்படின்னா பேக் டு போங்க, ஒரு 30 வருஷம் பின்னாடி போனால் 6ல் இருந்தது ஜானி, இந்த 3 படத்தை பார்க்கடா போகிறோம் தம்பி. இந்த 3 படத்தை பார்த்தீங்கன்னா எப்படி நடிக்கணும். 6ல் இருந்த 60 ஒரு சீன் வந்து வீட்டில் தங்கச்சிக்கிட்ட சாப்பிட்டுட்டு இருப்பார். தங்கச்சி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும், அவங்க ஒய்ஃபை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும். டைலாக்கே இருக்காது, அவர் சாப்பிட்டுட்டு தான் இருப்பார். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிட்டே இருப்பார். இப்போ ஒய்ஃப்க்கும் தங்கச்சிக்கும் சண்டை வர இடத்துல இருக்கும், நீ கிட்டத்தட்ட நெருங்குற இடத்துல டக்குன்னு அந்த கூட்டத்தை கலைச்சி விடுவார் அப்படின்றாரு. அப்படி ஒரு சீனா அவ்வளோ யதார்த்தமா. இதைத்தான் அவர் சந்திரமுகிலையும் பண்ணியிருப்பாரு, கங்கா அப்படின்னு டக்குனு அந்த கங்கா பேய் மாறும். அந்த மாதிரி நீங்க சொன்ன அந்த மொட்டைக்கும் ஒரு இது வச்சிருப்பாரு, பாஸ் மொட்டை பாஸ். அதுக்கு முன்னாடி சிவாஜி, இதுக்கப்புறம் எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ட்ரெண்டை செட் பண்ணவர். ஒரு வாட்டியா 2 வாட்டியா அவருக்கே வந்து சலிச்சு போயிருக்கும் ஸ்டைல் பண்ணி பாக்கடா அப்படின்ற மாதிரி. மிகப்பெரிய நடிகன் ஆக்சுவலாக, சூப்பர் ஸ்டார் தாண்டி ஒரு மகா நடிகன். ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸு, இப்படி ஒவ்வொன்றா சொல்லாமண்ணே, அதை தாண்டி அவர் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன பொருட்கள் அதெல்லாம் கூட வந்து ட்ரெண்ட் ஆக்கிடுவார். பெல்ட்டு அந்த நீ கையில் வச்சிருக்க பார்த்தியா சிவப்பு துணி, அப்போ வந்துட்டு அவர் ஒரு பெல்ட் போட்டிருப்பாரு, அது எங்கெல்லாம் கேட்டிருக்கோம் தெரியுமா சார்? அது பட்டையாக இருக்கும் சார். சூப்பர் ஸ்டார் கூட போட்டிருப்பாரு, ஒயிட் கலரில் பிளேசரு, உள்ள கீழே பட்டையாக இருக்கும். இல்லை தம்பி, அதெல்லாம் வந்துட்டு காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் சேலுக்கு கிடையாதுன்ற மாதிரி. அவர் நீ சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். அது எல்லாமே ஒரு ஐக்கானா மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அப்போ அவர் பண்ண விஷயம் இப்போ பண்ணியிருந்தாருன்னா பிராண்டே போட்டிருப்பாங்க, ஒரு பிராண்டாகவே சில விஷயம்லாம் உருவாயிருக்கும். இல்லை அந்த ஜீன்ஸ் எல்லாம் கிழிஞ்ச ஜீன்ஸ்லாம் முதல்ல அவர் தான் அறிமுகப்படுத்தினார்.
நல்லா இருக்க பேண்டெல்லாம் போய் கிடிச்சிட்டு போட்டு போவாங்க, இங்கே கீழே தலைவர். அப்புறம் இந்த பேட்ச் ஒட்டி போடுவார் தெரியுங்களா பேண்ட்டு, அந்த பேண்ட்டில் ஸ்டார்ஸ் இருக்கும், ஸ்டாராக இருக்கும், கிழிஞ்சதுக்குள்ளே ஒரு ப்ளூ கலர் பேண்ட்டுக்குள்ளே பிளாக் கலர் பேட்ச் இருக்கும். அந்த பேட்ச்லாம் அவர் அப்போவே அறிமுகப்படுத்திட்டார். அன்னைக்கு எங்கள் அப்பாலாம் திட்டுவார், என்னடா பேண்ட் அதெல்லாம் போட்டு சுற்றிட்டு இருக்கேன், என்ன தலைவர் போட்டார் இப்படி ஒரு பேண்ட்டு கிடைக்க. இல்லை எங்கள் வீட்டில் அந்த பிரச்சனை கிடையாது, ஏன்னா எங்கள் அப்பாவும் இப்படி தான் இருப்பார், ஏன்னா அவர் ரஜினி பேண்ட் தான். ஸோ அதனால ஃபேமிலியில் அதில் ஒரு யூனிட்டி இருக்கும். ஓகே நீ போறியா படத்துக்கு போறியா, நானும் வரேன், 2 பேர் சேர்த்து போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமிலியாக, தனியாக இல்லாமல் இண்டிவிஜுவலாக இல்லாமல் இங்கே இப்போ வந்திருக்கிறவங்க போகிறவங்க வரவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரஜினிசம் அப்படின்றது ஒன்று கலந்துருக்கும், ஒரு டிஎன்ஏ இருக்கும், ஒரு கண்டிப்பாக ஒரு படம் பார்த்து அது ரொம்ப உள்ளே போய் ஆழமாக. ஸோ அதனால் அதை யாருனாலும் மறுக்கவே முடியாது. சூப்பரே. ஸோ 2 பேருமே நீங்கள் பேச ஆரம்பித்ததுலேருந்து அப்படியே உள்ளே போய் அவரும் வந்து தலைவர் கூட நடிச்சே இருக்கார். நீங்கள் தலைவரை ஆராதிச்சிருக்கீங்க. ஆனரில் எத்தனை பர்த்டே கொண்டாடி இருப்பீங்க அவருக்கு? நிறையா, அதாவது 1 2 நம்ம வருஷம் அது வருதுனாலே ஒரு பண்டிகை தானே. அதுக்கு முன்னாடியே யோசிச்சிருவோம்ல என்ன ப்ரொமோ பண்ணணும், என்ன ஸ்பெஷல் பண்ணணும். அதுவும் அவருடைய பர்த்டேவே வந்துட்டு ஃபேன்சி நம்பராக வாங்கி வச்சிருக்கிறாரு தலைவர் தான், 12 இதெல்லாம் யாருக்கு அமையும். ஸோ அதனால் கரெக்டாக அந்த ஒரு பர்த்டே வருதுன்னா ரேடியோவில் வந்துட்டு நம்ம அவரை செலிப்ரேட் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும். அவருடைய பாடல்களை ஒரு மாதம் ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும், அவருடைய பஞ்ச் கான்டெஸ்ட்டாக இருக்கட்டும். இந்த பஞ்ச் கான்டெஸ்ட்லாம் சும்மா ரேடியோவில் நம்ம கேட்கும்போது அப்படியே அவ்வளோ குமியும். நாங்கள் என்ன கேட்போம்னா, உங்கள் லைஃப்பில் எந்தெந்த நேரத்துலலாம் நீங்கள் தலைவரோட பஞ்சை யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு தலைவரோட பஞ்செல்லாம் கரெக்டாக இருக்கும், அதெல்லாம் சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் அந்த அவங்களுடைய லைஃப்பில் இருக்க சுச்சுவேஷனை கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்கல்ல. ஆமாம் ட்ரூ தான். எனக்கு தெரிஞ்ச வடிவேல் சாருடைய சில டைலாகும் தலைவரோடைய டைலாக் மட்டும்தான் நம்ம இன்றைக்கி அதிகமாக யூஸ் பண்ணுறோம், இல்லாட்டி கஷ்டம். ஸோ ரேடியோவில் அவரை ரேடியோன்னு கிடையாது, எல்லா மீடியமுமே அவரை அப்படி செலிப்ரேட் பண்ணிட்டுருக்குறாங்க, இன்னும் செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் எல்லாரோட ஆசையும். நிச்சயமான இது ஒரு தொடக்கம் தான். தொடக்கத்தை பிளாக் ஷீப் பண்ணியிருக்கு, இன்னும் நிறைய கொண்டாட்டங்கள் இருக்க போது. ஈவன் பிளாக் ஷீப்பும் இதற்கு அடுத்தடுத்த கொண்டாட்டங்களில் முக்கியமான முன்னெடுப்புகளை நிச்சயமாக எடுப்போம்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப நன்றி 2 பேருமே இவ்வளோ தூரம் பயணித்து, அதுவும் காலையில் ஒரு சண்டே மார்னிங் வர வைக்கிறது எவ்வளோ பெரிய குடும்பம்னு எனக்கு தெரியும். பட் அதை தாண்டி நம்ம மீது கொண்ட பேரன்பினால் தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு முழுசாக நம்புகிறேன். தேங்க்யூண்ணே. ஸோ ரொம்ப நன்றி ஃபார் பீயிங் எ பார்ட் ஆஃப் பிளாக் ஷீப்ஸ் சூப்பர் ஸ்டார் எக்ஸ் சல்யூட். நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மொமெண்ட், அதாவது கண்ணாடியை வச்சு ஒரு ஸ்டைலிஷ் ரிக்ரியேஷன் மூமெண்ட். ஸோ ஸ்டைல் ரிக்ரியேஷன் தலைவர் பண்ணதை அவர் நல்லா பண்ணுவார், நீங்கள் ஏதாவது பண்ணிடாதீங்க. இல்லை ஆன் ஸ்பாட்டில் எடிட்டும் பண்ணுறீங்க, ஏதாவது அது மீம் மேட்டராக மாறிட போது மெட்டீரியலாக மாற்றிடாதீங்க. இல்லை அப்பெல்லாம் ஆகாதுண்ணே, சும்மா ஜாலியாக நம்ம ட்ரை தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தானே பண்ணுறோம். சரி, நம்மளுக்கு அந்த ஒரு உரிமை இருக்குது தலைவர் அப்படின்னும் போது அவர் எது நினச்சிக்க மாட்டார். பண்ணி பார்த்துட்டு பல முறை கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சதெல்லாம் இருக்குது. அது இங்கேயும் நடந்துருமோன்ற ஒரு பயம்தான், ஒரு பதட்டம் இருக்குது. நம்ம தனியாக வீட்டுக்குள்ளே பண்ணுவோம், அது வேறு. இங்கே திடீர்னு இப்போ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாறிடுச்சு. இது ஆக்சுவலாக நீ சொல்கிற சாதாரண விஷயம் தான். அது ஒரு மேடையில் கூப்பிட்டு சூப்பர் ஸ்டாருக்கு நீங்கள் ஒரு சல்யூட்னு பண்ணும்போது கரெக்டாக உட்காரணுமே, இது திஸ் ஆங்கிள் டு தி லெஃப்ட் ஆர் ரைட் அப்படின்ற மாதிரி பிரதர் ஃபர்ஸ்ட் அதை வந்து செஞ்சு காட்டுவார். அதற்கு பிறகு நான் அதை கடைபிடிப்பேன். தொடச்சு போட்டீங்க, ரொம்ப நேரம் தொடச்சிருக்கணும், அவ்வளோதான் விஷயம். என்ன பண்ணுவார் ஃபர்ஸ்ட் தலைவர் இப்படி பார்ப்பாரு. சூப்பர் ஸ்டாரினுடைய சூப்பர் லுக் அப்படின்னு நீங்கள் இது வரலையும் அவரை பார்த்த கெட்டப்ஸ்லேயே பார்த்த லுக்லேயே தி பெஸ்ட் லுக் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது? சூப்பர் ஸ்டாரோடைய கெட்டப்லேயே சூப்பர் லுக் எனக்கு கபாலியில் வந்துட்டு அந்த லினன் ஷர்ட்டு, அந்த லினன் அந்த இது கோட் போட்டு வருவார், பிளேசர் போட்டு வருவார். அது ரொம்ப, அதாவது அந்த கிரே ஹேரோட வந்திருப்பார். அதான் நம்ம வருஷம் கழித்து நம்ம வந்து அவரை இந்த ஒரு தாடியில் அந்த மாதிரி பார்க்குறது, அந்த படியில் இப்படி நடந்து வருவார். அந்த ஒரு இதை போட்டு அவங்க அம்மாவை தேடி போகிறோம், அவங்கள பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது அது வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் நார்மலாக இருப்பார். அந்த ஒரு ஒயிட் ஷர்ட்டில் அப்படியே வேறு லெவலில் இருப்பார். அதுக்கடுத்த ரீசெண்டாக சொல்லணும்னா ஜெயிலர் படத்தில் இந்த காய்கறி கடை வண்டியில் போயிட்டு அந்த காய்கறி வாங்கிட்டு இருப்பார். அந்த இந்த பாட்டு வரும், ரத்த மாதிரி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த மாண்டேஜ் எல்லாம் காட்டுவாங்க, அதில் ஒரு கருப்பு கலர் குர்த்தா போட்டு பேரன் கூட காய்கறி வாங்கிட்டு இருப்பார். எப்படி இருக்கு மனுஷனுக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது அது நான் வாங்கினேன், அதுக்கப்புறம் வாங்கிட்டேன். அந்த பிளாக் கலர் குர்த்தா வாங்கி அதை போட்டு, ஆனால் அந்த லுக்கு வரலன்னு வச்சுக்கவேன். ஸோ அதனால் எனக்கு இந்த 2 சமீபத்தில் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம வந்து சொல்லணும், டைம் வாரியாக சொல்லணும். பில்லா படத்தில் போட்ட கோட் சூட்லேருந்து ஒன்றுனே தி பெஸ்ட் ஒன்று கபாலி. கபாலி கபாலி
அது என்ன ரொம்ப அது ஏதோ வந்து நம்மளை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ண மாதிரி ரஜினி சாரோடைய அந்த திடீர்னு ஒரு படம் வந்துட்டு ஒன்று பயங்கரமாக ஒன்று நடந்துச்சுல, அதில் கபாலி வந்துட்டு அவரோட அந்த சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் ரஜினி சார் அப்படி நம்ம பார்க்க முடியுமானே தெரியல. அப்படி ஒரு சால்ட் அவர் இருக்கிற ஏஜில் அதே லுக்கில் அப்படியே ஒரு டிசைன் பண்ணி ஒன்று கபாலியில் வர அந்த பரத் சொன்ன அந்த லினன் ஷர்ட் போட்டுன்னு வந்து தன்ஷியா கூட வர இடத்துலாம் வந்து ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு ரொம்ப சிம்பிளாக இருப்பார்ல, அதெல்லாம் ஒரு மாதிரி ஹாலிவுட் ஒரு மாதிரி அந்த சென்ஸுக்கு போயிட்டாரு தலைவர். கபாலி ஆல்வேஸ் கபாலி. இந்த லீ மெரிடியன் ஹோட்டலில் ஒரு கால் மேலே கால் போட்டு ஒரு செஷன் ஒன்று நடக்கும் பார்த்துருக்கியா நீ? அந்த சென்னைக்காரங்கெல்லாம் வந்து பேசிப்பாங்க மகிழ்ச்சி அப்படின்னு. அதில் ஒரு ஷர்ட் போட்டு இருப்பார்ல, கிளாஸு மனுஷன், கிளாஸ் வேறு லெவலு. சூப்பர்ண்ணே. ஸோ சிலாகிச்சு பேசியிருக்கீங்க தலைவர் 2 பேருமே. அண்ட் நிச்சயமாக இந்த 50வது வருடத்தில் இந்த தொடக்கத்தில் நம்மளுடைய வாழ்த்துக்களும் நம்ம அவரை பற்றி பேசியிருக்க விஷயங்களும் ஒரு பெரிய அடுத்த தலைமுறைக்கு அவரை கடத்தி கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு முழுசாக நம்புவோம். தேங்க்யூ 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 ஸோ மச். மறுபடியும் விக்கிக்கு ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுங்க. ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு தெரியாது, இது என்ன நடக்குதுன்னு தெரியாது. தொடர்ந்து ஒரு 50 hours ஆஃப் பாட்காஸ்ட் அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை பண்ணிகிட்டு இருக்காப்புல. நாங்கள் என்னமோ நீ காலையில் வந்து அதை பெருசாக சொல்கிறேன், நீ 2 நாள் காலையே அங்கேயே தான் இருக்கிற. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 நாள் தொடர்ந்து தான் ஆப்பாமாவில் கொடுத்துருவாங்க விக்கிக்கு. தம்பி எங்களை காட்டிலும் ஓனரை காட்டிலும் நீ தான் அதிக நேரம் இருந்திருக்கிற அப்படின்னு. ஸோ அதனால் பெரிய விஷயம் விக்கி. அண்ட் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிளாக் ஷீப்புக்கும் உங்களோட என்டையர் குரூக்கும். தொடர்ந்து அப்டேட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் கீப் ராக்கிங் காய்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூப்பர் 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 சூப்பர். 3rd ஜென்ரேஷன் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் எவ்வளோ பயங்கரமாக கொண்டாடுறதுன்றது அவருடைய வெற்றி. அப்புறம் நம்மளும் அவர் இருக்கிற காலகட்டத்தில் அவரை செலிப்ரேட் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு. அதில் நானும் இருந்து பரத் எல்லாருமே இருக்குது. பிளாக் ஷீப் அதை மெயினாக எடுத்து பண்ணுறது பயங்கர சூப்பரான விஷயம். மகிழ்ச்சி.